லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் அப்போதைய அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அதில் சைவம், வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசினார். இந்து அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சர்ச்சையை தொடர்ந்து திமுக தலைமை பொன்முடியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது. பின்னர் அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி பாரதிய ஜனதா மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் தனிப்பட்ட புகார் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் பொன்முடி மீது மத உணர்வுகளை புண்படுத்துதல், மத ரீதியாக வெறுப்புணர்வை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். பின்னர் இந்த வழக்கு MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை ஜார்ஜ் டவுன் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த நீதிமன்றம் பொன்முடிக்கு பலமுறை சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. இதற்கிடையில் இந்த தனிப்பட்ட புகார் மனுவை விசாரணைக்கு ஏற்ற ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் சென்னை ஹைகோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை தொடர அனுமதி வழங்கியது. இன்று இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராகாமல் இருக்க விலக்கு கோரி பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி நிராகரித்தார். தொடர்ந்து பலமுறை நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததையும் கருத்தில் கொண்டு பொன்முடிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தார். மேலும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் அவரை கைது செய்து அல்லது பிணையில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று போலீசுக்கு உத்தரவிட்டுள்ளார்.